அனைவருக்கும் வணக்கம். நாம் பகவான் ஸ்ரீராமருக்கு அவருடைய ஞான குருவாகிய வசிஷ்ட மகாமுனிவர் அருளிச் செய்த யோக வாசிஷ்டம் என்கிற உன்னத ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதிவு யோக வாசிஷ்டத்தின் இறுதி பதிவாக வருகிறது. பகவான் ஸ்ரீராமர் எண்ணற்ற வினாக்களை வசிஷ்டரிடம் விடுத்தபடியாகவே இருக்கிறார். இறுதியாக ராமர் கேட்ட கேள்வி, என்ன செய்தால் எனக்கு வேகமாக மோட்சம் கிடைக்கும், அதை சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்கிறார். வசிஷ்டர் புன்னகைத்தபடியாகவே ஞான மார்க்கம் ஒன்றுதான் முத்தி மோட்சத்திற்கான ஒரே வழி என்று குறிப்பிட்டதை கடந்த பதிவிலே பார்த்தோம். வாசனை சீனிக்காமல், வாசனையும் சித்தமும் அழியாமல் ஆத்ம உணர்ச்சி என்பது ஏற்படுவது இல்லை. எனவே ஆத்ம தத்துவத்தை அடைய வேண்டும் என்றால் புலன்கள் சார்ந்து இருக்கக்கூடிய வாசனைகளை விட்டொழிக்க வேண்டும் என்று சொன்ன கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம். வாசனைகள் என்பவை என்ன? மனம் வெளிப்பட்டு பயணிக்கும் போது ஏற்படக்கூடிய சலனங்கள் தான். கடலிலே இருந்து எப்படி அலைகள் உருவாகின்றனவோ அதுபோல மனதிலே இருந்து எண்ணங்கள் உருவாகின்றன. எண்ணங்கள் உருவாவதற்கு அடிப்படை காரணம் புலன்கள் வழியாக மனம் நாசமடைவதுதான். ஒரு சாதாரண விடயத்தை பற்றி பிடித்தபடியாக மனம் வெகு வேகமாக இயங்குவதை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவன் கடைத்தெரு வழியாக பயணித்துக் கொண்டிருக்கிறான். எங்கோ ஒரு கடையிலே மசாலா பொருட்களை கொண்டு பிரியாணி தயாரிக்கக்கூடிய வாசனை நாசியிலே படுகிறது. உடனே அவனுடைய மனம் சிறகடித்து பறக்க ஆரம்பிக்கிறது. அவன் பிறந்தது முதல் இதுவரையிலும் எங்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்டான் என்பது அவனுடைய கவனத்திற்கு வருகிறது. எங்கே சுவையாக இருந்தது என்பது நினைவுக்கு வருகிறது. உறவினர் ஒருவர் பிரியாணி ஒத்துக்கொள்ளாமல் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு சென்றதை பற்றி சிந்தனை வருகிறது. மருத்துவமனையிலே பார்த்த காட்சிகள் கவனத்திற்கு வருகிறது. மருத்துவமனையிலே காட்சிகளை பார்த்த போது அங்கே இருந்த ஒருவரோடு அளவலாவியது நினைவுக்கு வருகிறது. அவரோடு அளவலாவிய போது தொடர்ச்சியாக பற்பல விதமாக விடயங்கள் வந்து செல்கின்றன. இப்படி ஒரு சாதாரண விடயம் எண்ணற்ற விடயங்களை திரும்ப திரும்ப மீட்டுருவாக்கம் செய்து கொண்டே இருக்கிறது. இது மனம் புலன்கள் வழியாக சலித்ததின் காரணமாகவே ஏற்பட்டது. ஆனால் இந்த சலனங்கள் எதுவுமே ஆழ்ந்த உறக்கம் என்கிற நிலையிலே இருக்கும்போது ஏற்படுவது இல்லை என்பதை பற்றி உறுதிபட ராமருக்கு வசிஷ்டர் தெரிவிக்கிறார். ஆண்மைத்தன்மையோடு இவற்றை எதிர்கொள்ள வேண்டும் என்று பகவான் ஸ்ரீராமருக்கு வசிஷ்டர் குறிப்பிடுகிறார். அநேகர் இதைத்தான் அனுசரிக்க முடியும். இதற்கு மேலான மார்க்கம் உணர்ச்சிகளை நிரோதம் செய்து வருவது. இதையும் வெகு காலம் கிரமமாகவும் ஊக்கத்துடனும் பழகி வந்தால் பலனை அடையலாம். இதைவிட வெகு சீக்கிரம் ஆத்ம பதவியை அடைய சத்திய சாமானிய ஸ்திதியை பௌருஷத்தோடும் யுக்தியோடும் அனுசரித்து வருவது. இந்த சத்திய சாமானிய ஸ்திதியின் எல்லையாகிய கேவலம் இருக்கை என்கிற தன்மையை ஒரு க்ஷண நேரமாவது விவேகத்தால் அடைந்தால் ஆத்ம பதவி உடனே சித்திக்கும். இங்கே வசிஷ்டர் சொல்லக்கூடிய கருத்து மிகவும் துல்லியமானது. கேவலம் என்பது எதுவுமே இல்லாமல் சூனியமாக பூச்சியமாக வெறுமையாக இருப்பது. வெறுமையாக இருந்தால் விரைவில் விவேகத்தினுடைய உதவி கொண்டு ஆத்மாவை அறிந்துவிடலாம் என்று குறிப்பிடுகிறார். பகவான் ஸ்ரீ ரமணர் தன்னை நாடி வந்தவர்களுக்கெல்லாம் வெறுமனே இருப்பதை பற்றியே பெரும்பாலும் சொல்லிக் கொடுத்தார். மந்திர தந்திரங்களோ மற்ற விதமான யோக பயிற்சிகளோ அங்கே இல்லை. அமைதியாக எல்லாவற்றையும் வெறுமையாக வேடிக்கை பார்த்தபடி பயணிப்பது என்று அது ஆகும். இது இரண்டுக்கு இடையிலே நம்மை அலைக்கழிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று மனம், மற்றது புத்தி. புலன்கள் வழியாக சலிக்கும் போது நாம் விரும்பினாலும் கூட மனதின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்த முடியாது. சிலர் நம்மிடம் சொல்லுவது உண்டு, நான் மனதை வென்று விட்டேன். இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கும் போது நமக்கு சிரிப்பதற்கு தவறு வேறு ஏதும் இல்லாதாகிறது. மனதை அழித்துவிட்ட பிறகு வாய்ப்பேச்சுக்கு அங்கே இடமே இல்லை. மனம் என்கிற ஒன்று உருவாகாவிட்டால் ஒருவர் சொன்னதை காதுகளால் கேட்பதோ கண்களால் பார்ப்பதோ அது குறித்தாக பேசுவதோ இயலாது ஆகிவிடும். மனதை அழிக்க முடியாது, மனதை வயப்படுத்த முடியும். மனதின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த முடியும். இதைத்தான் செய்ய முடியுமே தவிர மனதை அழிப்பது என்பது நடவாத காரியம். இங்கே கேவலம் இருக்கை என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுவதால் மனதை ஆடாமல் அசையாமல் எண்ணங்கள் அற்ற நிலையிலே உருவமத்தியத்திலே நிறுத்தி பழகுவது. அத்தனை சுலபத்திலே மனம் நின்று விடுமா என்றால் இல்லை. இந்த நிலையிலேதான் வாசி என்கிற ஒரு கருவி நமக்கு உதவியாக வருகிறது. வாசி என்பது மூச்சுக்காற்றை கட்டுப்படுத்துவதன் மூலமாக
மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற நான்கின் தொடக்கமாக இருந்த ஜீவசக்தியாகிய வாயுவை கட்டுப்படுத்துவது என்றாகும். மனிதனாய் பிறந்து கொஞ்சமாவது ஆத்ம விசாரணையில் ஈடுபடாமலும் சேதனம் என்பதை கொஞ்சமாவது அடக்கி பழகாமலும் இருந்தால் அந்த ஜன்மம் வியர்த்தமே. ஆசாபாசங்களில் கொஞ்சமாவது வைராக்கியம் ஏற்படாமல் இருந்தாலும் அந்த ஜன்மமும் வீணே. இவைகளால் திரும்பி திரும்பி ஜன்மம் எடுத்து துக்க சாகரத்தில் மூழ்கி கிடக்க வேண்டும். விவேகிகளாய் இருப்பவர்கள் மேல் சொல்லிய மார்க்கங்களில் ஏதாவது ஒன்றை அனுசரித்து காலக்கிரமத்தில் ஞானத்தை அடைந்து பிறகு சுகியாய் இருப்பர். ஞானமே பலம், ஞானமே சுபம், ஞானவானே தைரியசாலி, ஞானவானே மனிதன், மற்றவர்களெல்லாம் பசுவிற்கு சமானம். ஆகையால் ராமா, நீயும் ஞானியாவாய் என்று குறிப்பிடுகிறார். ஞானம் என்றால் என்ன என்று சிந்தித்து பார்க்கும்போது சாதக பாதகங்களை அறிந்தும் உண்மை பொய் எது என்பதை தெளிவாக உணர்ந்தும் ஏற்படக்கூடிய மனதின் தெளிவே ஞானம் என்றாகும். இதை நம்முடைய முன்னோர்கள் சொல்லியபடியாக ஒரு சிறிய உதாரணத்தின் மூலமாக விளக்கலாம். ஒரு வாயகன்ற பெரிய பாத்திரத்திலே தண்ணீரை தழும்ப தழும்ப நிரப்பி வையுங்கள். காற்று படாமலும் ஆடாமலும் அசையாமலும் இருக்கும்படியாக அந்த பாத்திரத்தை அப்படியே வைத்திருங்கள். பாத்திரத்திலே எந்தவிதமான அசைவும் இல்லாமல் இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டு பாத்திரத்தின் அருகே சென்று உற்று பாருங்கள். உங்களுடைய உருவம் துல்லியமாக அந்த பாத்திரத்திலே இருக்கும் தண்ணீரிலே தெரியும். இப்போது ஒரு குச்சியை கொண்டு பாத்திரத்திலே இருக்கும் தண்ணீரை சற்று சுழற்சி விடுங்கள். என்ன ஆகிறது? உங்கள் உருவம் அங்கே தெளிவாக தெரியாமல் போகிறது. அப்படியென்றால் அசையாமல் இருக்கும் தண்ணீர் தகழியாக மாறி நம்முடைய முழு காட்சியையும் காட்டுகிறது. ஆனால் அசைந்து கொண்டிருக்கும் தண்ணீரிலே நம்முடைய காட்சி காண்பதில்லை. அதுபோல மனம் என்பது சலனப்பட்டு கொண்டே இருக்கும்போது ஆத்ம தத்துவத்தை நம்மால் அறிய முடியாது. மனம் சலனமில்லாமல் இருக்கும்போது ஆத்ம தத்துவம் துல்லியமாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. இந்த கருத்துக்களைத்தான் இங்கே வசிஷ்டர் பகவான் ஸ்ரீராமருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஞானியாகுதல் என்றால் சலனமில்லாமல் ஆகுதல் என்றாகும். இந்த உலக வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் கூட இந்த உலக வாழ்க்கை ஏன் ஏற்பட்டது, எதற்காக ஏற்பட்டது என்பதை புரிந்திருக்க வேண்டும். கர்மவினைகள் காரணமாக கர்மபந்தங்களை அறுத்து துறப்பதற்காக இந்த பிறவி ஏற்பட்டது. வரக்கூடிய நன்மை தீமை ஆகிய எல்லாமே கர்மவினை காரணமாக ஏற்பட்டன என்பதை புரிந்து கொண்டு அவற்றை மாற்ற முயற்சிக்காமல், அவற்றை தடுக்க முயற்சிக்காமல் அதன் போக்கிலேயே அனுபவித்து தொலைத்து விடுவதுதான் தூய ஞானத்தை பெறுவதற்கான வழி என்பது இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. நாம் நம்முடைய உலக வாழ்க்கையிலே, உடல் வாழ்க்கையிலே எண்ணற்ற இன்ப துன்பங்களை சந்திக்கிறோம். இன்பம் வந்தபோது நம்முடைய புகழை, பெருமையை பறைசாற்றிக் கொள்கிறோம். துன்பம் வந்தபோது தெய்வ நிந்தனை செய்கிறோம். இப்படி மனிதர்கள் அறியாமையிலே சிக்கி சதா சர்வ காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பகவான் ஸ்ரீ ராமரைப் போல இளம்பிராயத்திலேயே தக்க குரு ஒருவரால் ஞானத்தை பெற்று கொண்டு விட்ட ஒருவர் தன் வாழ்நாள் முழுவதும் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாம் கர்மவினை காரணமாக வந்தன என்பதை புரிந்த காரணத்தால் பற்களை கடித்தபடியாக அனுபவித்து தொலைத்து விடுகிறார்கள். தூய ஞானத்தை அவர்கள் ஆராய்ந்து அறிந்துவிட்ட காரணத்தால் புதிதாக வேறு எந்த கர்மபந்தத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் தனித்து இருக்கிறார்கள். தான் செய்த எந்த ஒரு காரியத்திற்கும் தன்னை கர்த்தாவாக அவர்கள் பாவிப்பதில்லை. தன்னை ஒரு கருவியாக மாத்திரம் கருதி கடந்து செல்லுகிறார்கள். இது எளிமையாக புரிந்து கொள்வதற்கு ஒன்றை சொன்னால் சரியாக இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். உதவி செய்துவிட்டு ஊரெல்லாம் சென்று அவருக்கு நான் தான் உதவினேன், என்னால் தான் அவர் வாழ்ந்தார் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அவர் செய்த உதவியின் காரணமாக புண்ணியம் என்கிற கர்மா அவருக்கு வந்து சேர்ந்துவிடும். ஏனென்றால் அவர் சொன்னதை கேட்டவர்கள் எல்லாம், அப்படியா, நீ நல்ல காரியம் செய்தாயப்பா, உனக்கு மிகப்பெரிய புண்ணியம் என்று சொல்வார்கள். என்றால் அவருக்கு புண்ணியம் என்பது வந்து கொண்டே இருக்கும். ஒருவர் தொடர்ந்து பிறருக்கு துன்பங்களை இழைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் பார்ப்பவர்கள், அட பாவி, இத்தனை பெரிய காரியத்தை செய்கிறானே, இவன் பாழ்நரகருக்கு போவான் என்று சாபம் கொடுப்பார்கள். இப்படி செய்கின்ற நல்ல மற்றும் கெட்ட விளைவுகள் காரணமாக கர்ம வினைகளை நாம் சுமந்தபடியாகவே பயணிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் யோகி, ஞானி தனக்கு ஏற்பட்ட எந்தவிதமான இன்ப துன்பத்திற்கும் எந்தவிதமாகவும் செயலாற்றாமல் அமைதியாக வாழாயிருந்து விடுகிறான். அப்படி இருக்கக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்றவன்தான் தூய ஞானி என்று ஆக முடியும். இங்கே கேவலம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. கேவலம் இருக்கை என்கிற வார்த்தை துல்லியமாக சொல்லப்பட்டது. கேவலம் என்றால் தனித்திருப்பது, அதாவது
மனதிலே சலனமில்லாமல் இருப்பது. சலனமில்லாமல் இருப்பதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு வாசிப்பயிற்சி மாத்திரமே. வாசியின் போக்கிலே மனத்தை செலுத்தி, புலன்கள் வழியாக செல்லும் மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்தி, மனத்திற்கு ஒரு வேலையை கொடுத்து அதை நம்முடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்வது. இதை தொடர்ந்து செய்து வரும்போது தூய ஞானம் என்பது நமக்குள்ளே பிறக்கும். ஞானி மாத்திரமே மனிதன், மற்றவர்கள் எல்லாம் பசுவிற்கு சமானம் என்று சொன்ன வார்த்தை இங்கே ஒப்புநோக்கத்தக்கது. இங்கே 2 என்ற பாவம் பந்தத்திற்கு காரணம், 1 என்ற பாவம் மோட்சத்திற்கு உபாயம். இவ்வித ஐக்கியமின்றி ஞானமும் ஏற்படாது, பந்தமும் ஏற்படாது. இவ்விரண்டிலும் உள்ள வித்தியாசம் என்ன என்றால், ஒரு நிலையில் பற்றுதல் இல்லாமலும் மற்றொரு நிலையில் பற்றுதலோடு கூடியும் இருப்பதே. ஆகையால் இனி நீ உன் வாழ்நாட்களை கடத்த வேண்டிய முறையாவது, மனதை சஞ்சலம் அற்றதாக வைத்துக்கொண்டு யாதொரு கர்மத்திலாவது விஷயத்திலாவது நோக்கத்தை செலுத்தாமல், ஆனால் எதேச்சையாக ஏற்படும் கர்மங்களை பற்றுதல் இன்றி சரிவரச் செய்தும், பிறகு எவ்வித சம்பவத்திலும், அதாவது சுகத்திலும் துக்கத்திலும் ஆபத்திலும் சௌகரியத்திலும் மனம் கலங்காமலும் நான் ஆத்மா என்கிற நிச்சயத்தை நழுவ விடாமல் ஸ்திரமாயும் சமமாயும் மௌனமாயும் இருப்பதே. இவ்வாறு நீ இருந்தால் நீ ஜீவன் முக்தனாவாய் என்று வசிஷ்டர் குறிப்பிடுகிறார். அருமை சகோதர சகோதரிகளே, இதே கருத்தை அஷ்டவக்ரர் ஜனகமன்னனுக்கு சொல்லியிருந்ததை அஷ்டவக்ர கீதை என்கிற நூலிலே பார்த்தோம். இந்த உலக வாழ்க்கையை நாம் கடந்து செல்ல முடியாது, வாழ்ந்தே தீர வேண்டும். ஆனால் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் வெறும் கருவியாக மாத்திரம் இருந்து காரியம் செய்து பயணிக்க வேண்டும். இப்படி செய்தால் நீ உன்னுடைய இந்த வாழ்நாளிலேயே ஞானியாக கருதப்படுவாய் என்று வசிஷ்டர் குறிப்பிடுகிறார். வாழ்நாட்களை இனிமேல் எப்படி கடத்து என்றும் சொல்லிக் கொடுக்கிறார். மனதிலே பற்பல விதமான சலனங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் யாதொரு காரியத்தை செய்தாலும் செய்தவன் நான் அல்ல என்கிற உணர்வோடு செய்தால் அந்த காரியம் உன்னை பந்தப்படுத்தாது என்று குறிப்பிடுகிறார். இதே கருத்தை பகவான் ஸ்ரீராமர் பகவத்கீதையிலேயும் சொல்லியிருந்ததை நாம் கேட்டிருக்கிறோம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, செய்ய வந்த கடமையை சரியாகச் செய் என்று குறிப்பிட்டார். எதிரே இருக்கக்கூடிய தன்னுடைய உறவினர்களை எல்லாம் பார்த்து உறவினர்களை கொல்வதா, அவர்களோடு சண்டையிடுவதா என்று வேதனையுற்ற அர்ஜுனன் காண்டிபத்தை கீழே எறிந்தான். நீ இப்போது வந்திருப்பது போர்க்களத்திற்கு வந்தான பிறகு உறவுகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தால் நீ வீரனாக இருக்க மாட்டாய். இப்போது உனக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி போர் செய்வது மாத்திரமே. எனவே உன் மனக்கலக்கத்தை விட்டு போர் செய்வாய் என்று பகவான் கிருஷ்ணர் அறிவுரை சொன்னார். இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை சரியாக செய்து பயணிக்க வேண்டியது அவசியம். ஆனால் அதன் சாதக பாதக விளைவுகளை பற்றி துல்லியமாக அறிந்திருக்க வேண்டியது அவசியம். நாம் செய்கிறோம் என்கிற நிலையிலே செய்தால் அது நம்மை கர்ம பந்தத்திற்குள்ளே கொண்டு போய் விட்டுவிடும். செய்வது நான் அல்ல, பராபரம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, நான் வெறும் சாட்சி மாத்திரமே என்று கருதி செல்லும் போது நமக்கு எவ்விதமான கர்ம பந்தங்களும் ஏற்படாது என்பது கருத்தாகும். இங்கே நமக்கு ஒரு குழப்பம் ஏற்படக்கூடும். அப்படியென்றால் நான் எந்த காரியத்தை செய்தாலும் அதை பற்றி கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லையா என்கிற எண்ணம் வரக்கூடும். அப்படி அல்ல. நாம் செய்யக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் இது சரி இது தவறு என்பதை நம்முடைய ஆத்மா சுட்டிக்காட்டி கொண்டே இருக்கிறது. மனம் நமக்கு எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. இதை சொல்லும் விதமாகவே நம்முடைய தேசத்திலே எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் மனசாட்சிப்படி என்கிற வார்த்தை சொல்லப்பட்டது. சித்தவித்தை என்கிற உபதேசத்தை காட்டிக் கொடுக்கும் போது மனதால் வாக்கால் செயலால் யாதொரு தீமையும் செய்ய மாட்டேன் என்கிற சத்திய பிரமாணம் கேட்கப்படுகிறது. மனமே சகலத்திற்கும் காரணமாகிறது. மனம் கொண்டு வாழ்ந்திருக்கும் இந்த மனிதன் தான் செய்யக்கூடிய காரியங்களுக்கு தன்னை கர்த்தாவாக கருதி கொள்ளாமல் நடக்கும் காரியங்களுக்கு தான் வெறும் கருவி மாத்திரமே என்று கருதி பயணிக்க வேண்டும். அவரவர் தத்தமது சொத்தர்மங்களை சரியாக செய்தபடியாக பயணிக்க வேண்டும். ஒரு குடும்பத் தலைவன் குடும்பத்திற்கான கடமைகளை முழுமையாக செய்து தீர வேண்டும். ஒரு புத்திரன் தாய் தனையனுக்கான கடமைகளை முழுமையாக செய்தாக வேண்டும். இப்படி ஒவ்வொருவரும் அவரவர் கடமைகளை சரியாக செய்து பயணிக்க வேண்டும். ஆனால் பற்றில்லாமல் அதை செய்ய வேண்டும். இது ஆரம்பத்திலே கடினமாக இருந்தாலும் பழக பழக எளிதாக மாறிவிடும். இதை சாதித்து கொண்டு விட்டவன்தான் உண்மையான ஞானி, அவனே ஜீவன் முக்தனாவான் என்று பகவான் ஸ்ரீராமருக்கு வசிஷ்ட மகாமுனிவர் அருளி செய்கிறார். அருமை சகோதர சகோதரிகளே, இதுவரையிலும் 106 பதிவுகளாக நாம் யோக வாசிஷ்டத்தை வாசித்து முடித்திருக்கிறோம். என்னோடு கூட இணைந்து பயணித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலை ஒருமுறை கேட்டு அப்படியே வெடுத்து சென்று விட முடியாது. திரும்ப திரும்ப வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த நூலையும் இந்த நூலின் வாசிப்பையும் கேட்டு பாருங்கள்.
உங்கள் மனம் அமைதியுறுவதை நீங்கள் காண்பீர்கள். எந்த ஒன்றையும் விட்டு வைக்காமல் ஏராளமான வினாக்களை வசிஷ்டரிடத்திலே பகவான் ஸ்ரீராமர் கேட்க, அவரோடு இணைந்து நாமும் வினாக்களும் அதற்கான விடையையும் தெளிவாக அறிந்திருக்கிறோம். மீண்டும் வேறொரு பதிவிலே வேறு நல்ல கருத்துக்கள் கொண்ட பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.